ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் லிஸ்ட் ஆஃப் பெஸ்ட் கோல்டு ETF டு இன்வெஸ்ட் ஒரு டாப் 10 கோல்டு ETF ஃபண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆதித்ய பிர்லா கோல்டு ETF. இதோட 1 இயர் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 49% இருக்குது. 3 இயர்ஸ் ரிட்டர்ன் வந்து 119% இருக்குது. 5 இயர்ஸ் ரிட்டர்ன் வந்து 106% இருக்குது. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்குது, 0.43% தான் இருக்குது. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் கோல்டு ETF. இதோட 1 இயர் ரிட்டர்ன் 49% இருக்குது, 49.41%. 3 இயர்ஸ் ரிட்டர்ன் 119% இருக்குது. 5 இயர்ஸ் ரிட்டர்ன் 106% இருக்குது. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.50% இருக்குது. மூணாவதா இன்வெஸ்கோ இந்தியா கோல்டு ETF. இந்த ஃபண்டு 1 இயர் ரிட்டர்னாக 48.98% கொடுத்துருக்காங்க. 3 இயர்ஸ் ரிட்டர்னாக 119.02% கொடுத்துருக்காங்க. 5 இயர்ஸ் ரிட்டர்னாக 105.17% கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.55%. ஃபோர்த்தாக வந்து எஸ்பிஐ கோல்டு ETF. 1 இயர் ரிட்டர்னாக உங்களுக்கு வந்து 48.66% கொடுத்துருக்காங்க. 3 இயர்ஸ் ரிட்டர்னாக 118.92% கொடுத்துருக்காங்க. 5 இயர்ஸ் ரிட்டர்னாக 104.96% கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.62%. அதுக்கு அடுத்ததாக HDFC கோல்டு ETF. இந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா 1 இயர் ரிட்டர்னாக 48.84% கொடுத்துருக்காங்க. 3 இயர்ஸ் ரிட்டர்னாக 83.68% கொடுத்துருக்காங்க. 5 இயர்ஸ் ரிட்டர்னாக 104.64% கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 0.55% இருக்குது. அதுக்கடுத்ததாக குவாண்டம் கோல்டு ETF ஃபண்ட். இவங்க வந்து 1 இயர் ரிட்டர்னாக 49.12% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. 3 இயர்ஸ் ரிட்டர்னாக 119.12% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. 5 இயர்ஸ் ரிட்டர்னாக 104.21% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.60% இருக்குது. அதுக்கடுத்து நிப்பான் இந்தியா கோல்டு ETF. கோல்டு பீஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து 1 இயர் ரிட்டர்னாக 48.70% இருக்குது. 3 இயர்ஸ் ரிட்டர்னாக 118.34% இருக்குது. 5 இயர்ஸ் ரிட்டர்னாக 103.33% இருக்குது. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.80% இருக்குது. அதுக்கடுத்த கொட்டாக் கோல்டு ETF ஃபண்ட். இது வந்து 1 இயர் ரிட்டர்னாக 48.56% கொடுத்துருக்காங்க. 3 இயர்ஸ் ரிட்டர்னாக 49.44% கொடுத்துருக்காங்க. 5 இயர்ஸ் ரிட்டர்னாக 102.75% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.55% இருக்குது. அதுக்கடுத்து UTI கோல்டு ETF. இந்த ஃபண்டு வந்து 1 இயர் ரிட்டர்னாக 49.92% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. 3 இயர்ஸ் ரிட்டர்னாக 120.47% கொடுத்துருக்காங்க. 5 இயர்ஸ் ரிட்டர்னாக 99.19% கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.48% இருக்குது. அதுக்கடுத்து LIC கோல்டு ETF. இந்த ஃபண்டு 1 இயர் ரிட்டர்னாக 48.79% கொடுத்துருக்காங்க. 3 இயர்ஸ் ரிட்டர்னாக 84.98% கொடுத்துருக்காங்க. 5 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 84.98% கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.40% இருக்குது. இதெல்லாம் வந்து பாஸ்ட் ரிட்டர்ன் தான். ஃபியூச்சர் ரிட்டர்ன் வந்து நாட் கேரண்டீட். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ கோல்டோட ப்ரைஸு கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. இந்த ஃபண்ட்ஸ்லேருந்து நீங்கள் வந்து இதோட வால்யூம், அதுக்கப்புறம் வந்து கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எவ்வளோ கம்மியாக இருக்கோ அதை பார்த்துட்டு ஓவராலாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பண்ணலாம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.